அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கனுக்கு ஒரு கடிதம் வந்தது. அது ஒரு சாதாரண கடிதம்தான், ஆனால் அது அவருக்கு அதிக துயரத்தை கொடுத்தது. இதய நோய் பிரிவில் உள்ள ஒரு மிகச்சிறந்த டாக்டரை லிங்கன் உடனடியாக கூட்டிக் கொண்டு வரச் சொன்னார். அந்த டாக்டர் கடமை தவறாதவர், நல்ல பெயர் பெற்றவர். டாக்டருக்கு ஒரே சந்தோஷம். அமெரிக்க அதிபர் நம்மை எதற்காக கூப்பிட்டிருக்கிறார்? ஒருவேளை இந்த வருஷத்துக்கான கௌரவ விருதை நமக்கு கொடுப்பாரோ என்று நினைத்துக் கொண்டே அதிபருடைய அரண்மனைக்கு வந்தார். லிங்கன் அவரை உட்காரச் சொல்லிவிட்டு, உங்கள் அம்மா எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார். அம்மா நன்றாக இருக்கிறார்கள் என்று டாக்டர் பதில் சொன்னார். உடனே லிங்கன் கோபத்தோடு கத்தினார், அம்மா நல்லா இருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் அம்மா எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் இருக்கும் இடமே தெரியாது என்றும் நீங்கள் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்றும் அதிக வருத்தத்தோடு எழுதியிருக்கிறார்கள். இதை வாசித்தவுடன் எனக்கு அதிக கஷ்டமாக இருந்தது. நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், உங்கள் தொழிலில் உங்களை மிஞ்சுவதற்கு ஆளே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு, குறிப்பாக வயதான தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையில் தவறக்கூடாது என்று அறிவுரை சொன்னார். டாக்டருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. லிங்கன் தொடர்ந்து சொன்னார், நீங்கள் இதய நோய் நிபுணராக இருந்தால் மட்டும் போதாது, இதயம் வேண்டும். இது அந்த டாக்டருக்கு ஒரு நெத்தி அடியாக இருந்தது. நாமும் கூட இப்படித்தான் நடந்து கொள்கிறோம். எனக்கு அதிக வேலை இருக்கிறது, எனக்கு நேரமே இல்லை. அப்பா அம்மாவிற்கு போன் பண்ணவோ இவர்களை போய் பார்க்கவோ எனக்கு நேரம் இல்லை என்று நாமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் நமது கடமையை நாம் அலட்சியம் செய்யக்கூடாது. நம்முடைய அன்பான வார்த்தைக்காக, நம்முடைய கர்சனையான விசாரிப்புக்காக, நம்முடைய குரலை கேட்கவும் அவர்கள் ஆசையாக காத்து கொண்டிருப்பார்கள். நம்மை பெற்று வளர்த்து நம்மை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவர்கள் அவர்கள்தானே. அவர்களுக்காக நாம் நேரம் ஒதுக்க வேண்டாமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.